ஃபர்ஸ்ட் ரீசன் இன்னைக்கு எல்லாரையும் மீட் பண்ணணும்னு நினச்சி வந்து இது வரைக்கும் டீமாக சேர்ந்து மீட் பண்ணல, ஸ்ட்ரைட்டாக ஆடியோ லான்ச் வந்தாச்சு. ஸோ அதனால மீட் பண்ணி ஓகே ப்ராடக்ட் ரெடி அடுத்து வரப்போகுதுன்னு சொல்லலாம். பட் மக்கள் கொண்டு போய் சேர்க்குறது நீங்கள் தான். ஸோ அதனால டீமாக மீட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம். அண்ட் அது மாதிரி ஆடியோவுக்கு எல்லாருமே கொடுத்த ரெஸ்பான்ஸ்க்கு ரொம்ப பெரிய நன்றி. இன்னைக்கு ஆடியோ தான் ஃபர்ஸ்ட் அட்ரஸ்ன்னு சொல்லலாம் படத்துக்கு வந்து ஒரு பெரிய இது கிரியேட் பண்ணுறதுக்கு. அண்ட் அது நீங்களாக கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க, அதுக்கும் பெரிய 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 தேங்க்ஸ். அண்ட் மான்காரத்தை ரிலீஸ் ஆகும்போது எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறோம். அண்ட் அவர் அனிருத் சொன்ன மாதிரி தான் ஒரு டீம் எஃபர்ட் தான் இது. இதில் ஜெயிச்சா எல்லாருக்குமே ஒரு பெரிய லைஃப் இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம், நம்பி வேலை செஞ்சிருக்கோம். ஸோ ஃபைனலாக நீங்கள் தான் பார்த்து சொல்லணும் படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி. அண்ட் என்ன சொல்றது தெரியல. ஒன்ஸ் அகைன் வந்து எல்லாருக்குமே பெரிய 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 நன்றி. ஏன்னா இவ்வளோ பேர் வருவாங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அனிருக்கும் அதான் சொல்லிட்டு இருந்தார், சார் என்ன சார் இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. நான் ஓகே பார்த்து வரலான்றது. ஸோ இவ்வளோ பேர் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ் ஒன்ஸ் அகைன். தேங்க்யூ ஸோ மச். இதெல்லாம் உள்ள வரக்குள்ள பயங்கர ஐடென்டி கார்டு தான் கேட்டாங்க. அன்னைக்கு அது ரினாலிட்டி ரிலீஸ் போறாங்க. அப்போ கூட அவ்வளவு இன்புட்ல ஆடியோ ரிலீஸ் நான் ஆர்கனைஸ் பண்ணல சார். இல்ல இதனால அதான் கேளுங்க. ஓகே. அண்ட் ஃபைனலா அது படித்தேன், நான் நெட்லேயும் படித்தேன். அடியாளோட வந்த சிவகார்த்திகேயன் சொல்லி. அடியாளோட வர்றது நான் கட்ட பஞ்சாயத்தோ கந்துவட்டி பிஸ்னஸோ பண்ணல. ஆக்சுவலாக நான் சினிமாவில் நடிச்சுட்டு இருந்தோம். சினிமாவில் நடிக்கும்போது அது டைம் பண்ணல. இன்றைக்கும் தேட்டருக்கு போயிட்டு வரதாகட்டும் இல்லை வாரத்துக்கு 2-3 நாள் செகண்ட் தேட்டர் தான் போயிட்டு வரேன். அந்த வெளியில் ஃபங்க்ஷன்லாம் போயிட்டு வரோம். நான் தனியாக தான் போயிடுவேன். இப்போ கூட வரும்போது என் ஃப்ரெண்ட் வந்தான், திரும்பி பார்த்தா கருப்பு டிஷர்ட் போட்டுருந்தான். பேசாம வீட்டில் உட்காந்துட்டான், நீ பேசாம வீட்டுக்கு போயிடு இல்லைன்னா உடனே அடியா லிஸ்ட்டில் சேர்த்துறவங்க மாமனார் திட்டுவாங்க, புதுசாக வர கல்யாணம் ஆகிடுது அதை வேறு சொல்லியிருந்தேன். ஸோ அது பில்டப்லாம் பண்ணணுன்றதுக்காக நான் பண்ணவே இல்லை சார். அது அவசியம் இல்லை. அது ஏன் அவ்வளோ பெரிய ஆர்டிக்கலாக அப்படி தனியாக வந்துச்சு. நான் வந்து அத்தனை பேர் 50 அடியாட்கள்னா நீங்கள் பேமெண்ட் யோசிப்பார் பெரிய ஹெட்டுக்கு. ஒரு 50 பேருன்னா ஒருத்தர் 2000 வாங்கினா கூட 1 லட்சம் ரூபா கொடுக்குற அளவுக்கு அந்த அளவு வசதி ஆகும் சார். ஆடியன்ஸ் எப்போ யார் ஆர்கனைஸ் பண்ணுவாங்களோ இல்ல இல்ல ஃபங்க்ஷன் எல்லா ஃபங்க்ஷன்லயும் இருக்கிறது தான் அது. ஓகே நீங்க கேட்கலாம். நான் இப்பயும் தனியாக தான் வந்தேன். இப்போ ஏன்னா இண்டஸ்ட்ரிக்கே தனியாக தான் வந்தேன். ஸோ ஆடியோ லான்ச்சு கூட சேர்த்து வரணும்னு அவசியம் இல்லை. எல்லா படத்துமே ஒரு பாட் சாங்கு டாஸ்மாக் சாங் வச்சிருக்கீங்க. இந்த படத்துல ஓப்பன்ல டாஸ்மாக் தான் வச்சிருக்கீங்க. முதல் கலர் ரிப்பன் சாங்க சின்ன பசங்க வந்து பாட ஆரம்பிச்சாங்க, பெரிய ஹிட் ஆயிடுச்சு. அதை அவாய்ட் பண்ணாதீங்க. நீங்க ஒவ்வொரு படத்துக்கும் அந்த மாதிரி ஒரு சாங் வருது உங்க படத்துல சார். எனக்கு வந்து இந்த மாதிரி பாட்டு தான் வேணும்னு கேட்குற இன்னும் அந்த ஸ்டேஜுக்குலாம் வரல சார். ஸ்கிரிப்டுக்குள்ளே என்ன இருக்கோ அப்படிங்கிறத இப்போ அடுத்த படம் டானா எடுத்துக்கிட்டிங்கன்னா அது அந்த கேரக்டரே அப்படிதான். கேரக்டரே வந்து சிகரெட் பிடிக்கூடாது, தண்ணி அடிக்கூடாதுன்ற கேரக்டர் தான். அப்படின்னா அந்த படத்துலேயும் அந்த மாதிரி ஒரு சாங் வச்சிருந்துருக்கணும். அடுத்த படத்தில் அந்த மாதிரி சீன் கூட இருக்காது. அண்ட் இந்த கேரக்டர் தேவைங்கிறதுனால இருக்கிறாங்க. அண்ட் அது இன்னைக்கு அதுக்கு ஒரு ஆடியோவா பார்க்கும்போது கேட்கறதுக்கு ஜாலியா இருக்கு அப்படிங்கிற ஒரு காரணம் தான். இது தனிப்பட்டு இதை வச்சு இதை ப்ரமோட் பண்ணணுங்கிறதுக்கான இன்டென்ஷன் எதுவுமே கிடையாது. அடுத்த படமா அதுக்கு அடுத்த படமா அதுக்கான காட்சிகள் இருக்காது. ஆக்சுவலா புரியல. பெரிய கதாநாயகிகள் என்ன அப்ரோச் பண்றாங்க சார்? எனக்கு அதிகபட்சம் என்ன அப்ரோச் பண்றது இன்டர்நெட்ல வந்து அடியால் விஷயம் மட்டும்தான். அது எல்லாரும் அடிக்கடி ரீட்வீட் பண்றாங்க, ஃபேஸ்புக்ல ஷேர் பண்றாங்க. அது மட்டும்தான் என்ன அப்ரோச் பண்ற ஒரே விஷயம். மற்றபடி எந்த அப்ரோச் இல்லை சார். சார் நமக்கு ஜோடினாலே ஹாப்பி தானே சார். அது யாருனாலும் ஓகே சார், யாருனாலும் ஓகே, எல்லாத்துக்கும் ரெடி தான். வேற என்ன எதிர்பார்க்கறேன் சார்? சார் யாரோ ஒருத்தர் கண்டிப்பா அது மறுபடியும் அதுதான் சார் நான் பதில். இது நம்ம டிசைட் பண்றதே இல்லையா சார். ஸோ அது இல்ல இல்ல இன்னும் டைட்டில் அது இன்னும் ஸ்கிரிப்டே இன்னும் ஃபைனலைஸ் பண்ணாங்க. ஸ்கிரிப்ட் ஒர்க் மட்டும்தான் போயிட்டு இருக்கு. என்னுடைய டைட்டில் என்னங்கிறது ப்ரொடியூசர் டைரக்டர் தான் அனௌன்ஸ் பண்ணுவோம். இல்லை சார், நிறைய பெரிய பெரிய விஷயங்கள்லாம் இருந்தாங்க. பட் அதுவும் ஒன்று இருக்கணும்னு ஆசைப்படுறேன் சார். வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன்.
அவர் சொன்னதுல இருந்து ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஒவ்வொரு படமும் எல்லாருக்கும் லாபம் தரக்கூடிய படமா இருந்ததுன்னா அது எல்லாருமே சந்தோஷப்படலாம். நான் வந்து சம்பளம் வாங்கிட்டு நடிச்சுட்டு போயிட்டேன்றதை தாண்டி இங்கேயோ ஒரு தேட்டரில் இருக்கவங்களாகட்டும் இல்லை அந்த தேட்டர் கேண்டீன்ல இருக்கவங்களாகட்டும் அந்த மாதிரி எல்லாருக்கும் லாபகரமா அமைஞ்சதுன்னா அது நிச்சயமா சந்தோஷமா இருக்கும். அதுக்கு எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்குவேன் சார். முதல்ல என்ன யோசிக்கிறேன்னா, நான் ஒரு படம் மட்டும்தான் பண்றேன். இப்போ இந்த படம் மான்கராத்தை முடிச்சுட்டு தான் அடுத்த படம் டானாக போறேன். அதுக்கு காரணமே என்னன்னா, நம்ம டேட் அவைலபிலிட்டி இல்லைங்கிறதுனால ஷூட்டிங் 2 மாசம் போயிடுச்சுன்னா கூட ப்ரொடியூசருக்கு வந்து அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் அது ஒரு 50 லட்சமா இருந்தாலும் 60 லட்சமா இருந்தாலும் 1 கோடியா இருந்தாலும் அது வேஸ்ட் தான். ஸோ அதனால நம்ம அவைலபிளா இருந்தால் மற்றவங்க எப்பெல்லாம் மற்ற ஆர்டிஸ்டோட டேட் அவைலபிளா இருக்கோ அப்போ வச்சு படத்தை முடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு காரணம் தான் ஒரு படமா பண்றதுக்கான ரீசனே. அதுதான் இப்போதைக்கு என்னால் முடிஞ்சது. ஸோ அதை மட்டும் செஞ்சுட்டு இருக்கேன் சார். கேட்டு பைட் எடுத்து முடிச்சு அது வரப்போகுது சார். ஆமாம், எலெக்ஷன் அதிகாரி எல்லா நியூஸும் அப்படிதான் சார் வருது. எடுத்தெல்லாம் முடிச்சா சார். எடுத்து முடிச்ச அன்னைக்கு தான் அந்த நியூஸ் வந்துச்சு. நான் அவங்களே கூப்பிட்டு பேசினேன், எனக்கு உங்களை வந்து விரட்டுனா வேணாங்க அப்படிலாம். ஆமாங்க, அப்படிதான் வெளியே பேசிக்கிறாங்க அப்படின்னா. ஓகே, தேங்க்யூ. இந்த காரணம் மீடியாக்காரங்க தப்பா பேச அது உங்களுடைய வளர்ச்சி பாருங்க. அப்படிதான் போறாங்கிறது தப்பு. நல்லது இல்ல நீங்க சார், நம்ம யாரையும் நீங்க எங்க வேணா நோட்டீஸ் பண்ணி பாருங்க. நான் இப்ப சொன்ன வார்த்தை என்ன சொன்னா, அது அப்படி எழுதியிருக்கே அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அப்படி என்ன யாரும் எழுதியிருக்கிறாங்கன்றதுதான் அது அர்த்தம். இவங்க தான் எல்லாரும் பண்ணிடுறாங்க, இந்த தப்பு தான் பண்றாங்க. நான் சார் நீங்களும் திருப்பாருங்க சார். டோட்டலா யாரையும் நான் தப்பா சொன்னீங்க. என்னுடைய எந்த இன்டர்வியூ வேணா எடுத்து பாருங்க. நன்றி சார். அது இல்ல, அதை கேட்டுட்டேன்ற ஒரே முறையில் தான் அது நான் விளக்கம் கொடுத்துறேன். நம்ம யாரையுமே இது வரைக்கும் தப்பா பேசணுமோ, ஏன்னா பேசிக்கா ஒரே ஒரு குவாலிட்டி தான் சார், யாரையும் ஹர்ட் பண்ணிடக்கூடாதுங்கிறது தான் ஃபர்ஸ்ட் விஷயம். பட் நீங்க யோசிச்சு பாருங்க, எலெக்ஷன் கமிஷனையே அப்படின்னு போது ஒரு சாதாரணமா ஒருத்தர் வந்து அதை படிக்கும்போது எலெக்ஷன் கமிஷனையே இப்படி பண்ற அளவுக்கு சிவகார்த்திகேயன் அப்படின்னு தான் படிப்பாங்க. ஆனா உண்மை அந்த இடத்துல என்ன, நான் பைட்டு கொடுத்து முடிச்சிட்டேன். இதை நான் எந்த இடத்துல விளக்கம் சொல்ல முடியும்? நீங்க யோசிச்சு பாருங்க. அந்த பொய்ன்றதை நான் பொய்ன்றதை சொல்லி தானே சார். அதுக்காக யாரும் ஒருத்தரை மட்டும் வந்து நான் ப்ளீஸ் பண்ணுன்ற ஒரு காரணத்துக்கு அந்த பழியை இல்லாத ஒண்ணு நான் ஏற்றுக்கவே முடியாது. டாஸ்மாக் தொடர்ச்சியா கேட்கிறேன். ரஜினி சாருடைய அடையாளங்கள் வந்து அவர் சிகரெட்டை தூக்கி போட்டு பிடிச்சதெல்லாம் இருக்கு. ஆனா ஒரு கட்டத்துல வந்து சிகரெட்டே அவர் வந்து படங்கள்ல அவாய்ட் பண்ணாரு. ஏன்னா இந்த தலைமுறையை பாதிக்க. ஆனா உங்களை மாதிரி உள்ள கலைஞருக்கு சமூக பொறுப்புங்கிறது முக்கியம் இல்லையா? டாஸ்மாக் ஏன்னா இப்போ உங்களுக்காக பாத்தீங்கன்னா எல்லா வயசுலயும் ரசிகர்கள் இருக்காங்க. சோ அவங்களை நல்வழிப்படுத்துற கடமை உங்களுக்கு இருக்கு இல்லையா? நிச்சயமா. நீங்க வந்து இந்த டாஸ்மாக் பாட வந்து வேண்டாங்க, சர்பத் குடிக்கிற மாதிரி பாட்டுவீங்கன்னு சொல்ற உரிமையும் ரைட்ஸும் உங்களுக்கு இருக்காது. இருக்கு சார். நம்ம அப்படி தலையிடுறதுன்னா எல்லா ஆங்கிலையுமே கதைக்குள்ள தலையிடலாம். கிரியேட்டிவிட்டியா தப்பு இல்லை. பட் நான் அப்படி அந்த எக்ஸாம்பிளா நம்ம இப்ப என்னைய வச்சு நீங்க எக்ஸாம்பிளா சொன்னீங்கன்னா, ரியல் லைஃப்ல நான் இது வரைக்கும் ஸ்மோக் பண்ணது கிடையாது, இது வரைக்கும் ட்ரிங்க் பண்ணது கிடையாது. அதுதான் நான் என்னோட ரியல் லைஃப்ல இது வரைக்கும் ஸ்மோக் பண்ணது கிடையாது, இது வரைக்கும் ட்ரிங்க் பண்ணது கிடையாது. மனம்பத்தி வரையில ஒரே ஒரு ஷாட்ல சிகரெட் பிடிக்கிற மாதிரி வச்சாங்க. எனக்கு அது இழுக்க வந்து டேக்ல டைலாக் பேசும்போது இருமல் இருந்துச்சு. டேக்ல அப்படி ஸ்டைலா தூக்கி போட்டு கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நீ விவரமா இல்லையா அப்படின்னு டேரக்டர் சரில சார் வரல சார். ரியல் லைஃப்ல அப்படி இருக்கிறது. அண்ட் ஒரு காலகட்டம் வரைக்கும் தான் இந்த மாதிரி கதைகளை நான் பண்ண முடியும். அதாவது வீட்டுக்கு அடங்காம ஜாலியா சுத்திட்டு பொறுப்பு இல்லாம இருக்கிற அந்த காலகட்டத்துக்கான கதைகள் இப்ப இதை தாண்டின இப்ப கதைகளை அடுத்து நான் சூஸ் பண்ணேன். உதாரணத்துக்கு அடுத்த படம் சொல்லியிருந்தேன் இல்லையா, இது வந்து டைரக்டரோட தப்பு அப்படின்னு சொல்றேன். அந்த கதைக்கு அந்த கேரக்டர் தேவைப்படுறதுனால அப்படி இருக்கு. ஸோ அடுத்த படங்கள்ல நான் அந்த பொறுப்பு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா எடுத்துக்கிட்டு அதை பண்றதுக்கான எல்லா விஷயங்களும் இப்போ ஓகே. நான் ஆரம்பத்தையும் வச்சுக்கல சார், இந்த பிரச்சனை வர யாரோடையும் நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது இல்லை சார். வீடு ஃபேமிலி குழந்தை குட்டி நான் வேலை செட்டில் அவங்க மேல வச்சுக்காங்க. உங்க மேல இன்னொரு குற்றச்சாட்டு, அதாவது விஜய் டிவி வந்து உங்களை வளர்த்து விட்டதுனாலே நீங்க அதுக்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, மற்ற மீடியாக்களை ஒரு சவளப்புள்ள மாதிரி வச்சிருக்கீங்க அப்படின்னு ஒரு வருத்தம் எங்க மத்தியில இருக்கு. உங்களுடைய விளக்கம்? நீங்க எந்த சேனல் எடுத்தாலும் என்னுடைய இன்டர்வியூ நான் அவங்க கூப்பிட்டு இன்டர்வியூக்கு போகாம இருந்தது கிடையாது. அண்ட் சேட்டலைட் ரைட்ஸ் எடுத்துட்டாலுமே மனம்பத்தி பற்றி சன் டிவி சேட்டலைட் ரைட்ஸ் வாங்கினாங்க, வருத்தப்பட வாய்ப்பு சங்கம் கலைஞர் டிவி வாங்கினாங்க, அண்ட் விஜய் டிவி எதிர்நீச்சலும் இந்த மாநிலத்தையும் வாங்கிக்கிறாங்க. ஸோ இது சேட்டலைட் உரிமையோ இதையோ டிசைட் பண்றதும் என்னுடைய வேலை. நடிகர்கள் வந்துட்ட பிறகு இந்த டிவி தான் எனக்கு அப்படின்னு சொல்லி நான் பொதுவாக தான் இருந்தாலும் அந்த இடத்துல அது ஒரு சுயநலமா கூட இருக்கலாம். எக்ஸ்ட்ரா அப்படின்லாம் கிடையாது. எல்லாமே நம்ம படத்துக்காக ப்ரமோட் பண்றது தான், அதுக்காக தான் ஒர்க் பண்றோம். எந்த சேனலா இருந்தாலும் அதை பண்ணிட்டு தான் இருக்கும். அது நீங்க எந்த பேஸ்ல கேட்குறீங்கன்னு தெரியல. எந்த சேனலுக்கும் போகாம இருந்தது இல்லை. அது எந்த சேனலா இருந்தாலும் எல்லாத்துக்குமே போயிருக்கு.